we are going to the next definition, which is order under 2 clause 14. ஆர்டர்னா அது டிகிரியே தான். ஆனா எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எனி டெசிஷன். எந்த டெசிஷனாக வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதோட ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் தான் ஆர்டரு. எதெல்லாம் டிகிரி இல்லையோ அதெல்லாம் ஆர்டர் அப்படின்னு இருப்பாங்க. சோ ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எனி டெசிஷன் which is not டிகிரி இஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருப்பாங்க. சோ எதெல்லாம் ஆர்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எந்த ஒரு டெசிஷன் ஆகவும் இருக்கலாம். அட்ஜுடிகேஷன் ஆக இருக்கணும்னு அவசியம் இல்ல. அட்ஜுடிகேஷன் வந்துட்டா அது டிகிரியில வந்துடும். சோ எனி டெசிஷன் ஆக இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷனா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆக இருக்கு, அது டிகிரி இல்ல, விச் இஸ் நாட் எ டிகிரி அப்படிங்கறதுலாம் என்னது, ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சில ஆர்டர்ஸ நம்ம டிகிரியாக எடுத்துக்கொள்ளணும். ஓகேங்களா? சர்டன் ஆர்டர்ஸ் மே அமௌண்ட் டு டிகிரி. சோ என்ன மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் டிகிரியாக எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது டிகிரியாவே நீங்க சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனா சில டைம் அதுல அட்ஜுடிகேஷன் இருக்காது. ஆனா இந்த ஒரு ஆர்டருக்கு அப்பீல் போறது கரெக்டாக இருக்கும். டிகிரியோட ஃபீச்சர்ஸ் இருந்தா பெட்டரா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அநியாயம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சில ஆர்டர்ஸ் வில் அமௌண்ட் டு டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் அபேட்மெண்ட் ஆஃப் அ சூட். அது என்ன அபேட்மெண்ட் ஆஃப் அ சூட்? சூட்டுக்கு ஹெல்ப் பண்றதா? மேம் இப்போ பிளைண்டிஃப் அந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா இறந்துருவாங்க. சோ மேம் பிளைண்டிஃப் இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு கேஸ் நடத்துறதுக்கு யாரும் இல்லன்றனால எல்ஆர்ஸ் இம்ப்ளீட் பண்ணும் மேம். அப்ப எல்ஆர்ஸ் இம்ப்ளீட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா சூட் அபேட் ஆயிரும். சூப்பர். சூட் அபேட்டட்னா சூட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே முடிஞ்சு போச்சு, அப்படியே டிஃபெண்டன்ட் இறந்துட்டாலும் டிஃபெண்டன்ட்டோட எல்லாரும் பண்ணுவாங்கல்ல மேம். எஸ் எஸ் எஸ். சோ எல்லாரும் இம்ப்ளீட் பண்ணல, யாருமே வரல அப்படின்னும் போது சூட் அபேட்டட். சில டைம் எப்பயுமே சிவில் ரிலீஃப் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பிளெயின்டிஃபோட டை ஆகாது, டிஃபெண்டன்ட்டோட டை ஆகாது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஆனா சர்டன் டைப் ஆஃப் ரிலீஃப்ஸ், எக்ஸாம்பிள் டிஃபமேஷன் அந்த மாதிரி இருக்கும் போது பிளெயின்டிஃப் இறந்துட்டாங்கன்னா அந்த சூட்டுமே என்ன ஆகும், யூ ஆர் கிளைமிங் காம்பன்சேஷன் ஆர் சம்திங் பேஸ்ட் ஆன் திஸ் அட்டாஷியஸ் இல்ல போறீங்க அப்படின்னும் போதெல்லாம் ஏன் சிவில் டிஃபமேஷன் நமக்கு தனியா இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி ட்ரைங்கும் போது இட் டைஸ் வித் த பிளெயின்டிஃப். ஓகேங்களா? சோ சில ரைட்ஸ் பிளெயின்டிஃபோட இறந்து போகுதுன்னா கூட சூட் அபேட்டட். எல்லாரும் இம்ப்ளீட் பண்ணலனாதான் நிறைய சூட் அபேட் ஆகுறது. சோ அதுவுமே கிளாசிக் எக்ஸாம்பிள். சோ ஆர்டர் ஃபார் அபேட்மெண்ட் ஆஃப் சூட் என்னது, அது ஆர்டர் தான். ஆனா நீங்க அதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும், டிகிரின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆர்டர் ஹோல்டிங் அப்பீல் நாட் மெயின்டெனபிள். ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்பீல் நாட் மெயின்டெனபிள் அப்படின்னா அது ஆர்டராக இருந்தாலும் நம்ம டிகிரியாக கன்சிடர் பண்ணிக்கணும். Order discharging defendants for failure of plaintiffs to furnish the particulars. இப்போ ஒரு டிஃபெண்டன்ட் இருக்காங்க, அவங்களோட பர்டிகுலர் எல்லாமே நம்ம தெளிவா எழுதிதான் ஃபைல் பண்ணணும். சில டைம் அவங்களோட அட்ரஸ் ப்ராப்பரா இருக்காது, எதுவுமே ப்ராப்பரா இருக்காது. இந்த மாதிரி டிஃபெண்டன்ட் என்ன பண்ணலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம், கோர்ட்டே எடுத்துரும். இது பேர் டிஸ்சார்ஜிங் ஆஃப் த டிஃபெண்டன்ஸ் ஃபார் வாண்ட் ஆஃப் பர்டிகுலர்ஸ் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி போடுற ஆர்டர் கூட டிகிரியாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், dismiss for non-payment of court fee. So the dismiss of non-payment of court fee எதுல வரும்? rejection of the plaint. So அதுவுமே deemed degree கீழேயும் வருது. அதே மாதிரி இந்த dismiss of not payment of the court fee plaintல நடந்தா rejection of the plaint. ஓகேங்களா? இதே நான் memorandum of appeal போறேன், அப்பீல் போடுறது எப்படிப்பா போடுவாங்க, மெமரண்டம் ஆஃப் அப்பீல்ல தான் போடுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி போகும்போது பிளெயின்டிஃபோ அப்பீல் போயிருக்கலாம், டிஃபெண்டன்ட்டோ அப்பீல் போயிருக்கலாம். நான் மெமரண்டம் ஆஃப் அப்பீல் தான் போடுறேன். இப்ப அங்க அப்பீலுக்கு நான் கோர்ட் ஃபீஸ் கட்டணுமா கட்டக்கூடாதா? எஸ் மேம், கட்டணும். அப்ப கட்டலனா ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயின்ட்ல வருமா? இல்ல வராது மேம், வராது. அந்த ஆர்டருக்கு பேர் என்னது, டிஸ்மிஸ் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீ. சோ டிஸ்மிஸ் ஆஃப் நான் பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீ ஒரு பெரிய ஆம்பிட். அதுதான் நான் சொல்ல வரேன். ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயின்ட் மட்டும் இல்லாம எனி ஸ்டேஜஸ் ஃபார் எனிதிங் நீங்க கோர்ட் ஃபீ கட்ட முடியல டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா அந்த ஆர்டரையும் நம்ம எப்படி எடுத்துக்கணும், டிகிரின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய கிராஸ் ஆப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப சீரியஸான கிராஸ் ஆப்ஜெக்ஷனுக்கு ஆர்டர் போட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்கனாலுமே
அத வந்து நம்ம அந்த ஆர்டரை டிகிரியாக எடுத்துக்கொள்ளணும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்துக்கோங்க, எந்த ஆர்டர் எல்லாம் டிகிரி கிடையாது, அதாவது அது பர்டிகுலர் ஆர்டர் தான், அது டிகிரியே கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் ரிமாண்ட்னு வாங்க. இது என்ன சிவில்ல வர ரிமாண்ட்? ரிமாண்ட் எங்க பண்ணுவாங்க? சிவில் கிரிமினல் இம்ப்ரிசன்மெண்டா கேசஸ்ல மேம்? பண்ணுவாங்க மேம். கிரிமினல் கேசஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெயில அப்பீல்ல அனுப்புறது பேர் பண்ணுவாங்க. ரிமாண்ட். ஓகேங்களா? எஸ், நீங்க வந்து ஜுடிஷியல் கஸ்டடி இல்ல ஜெயில் ஏதோ கஸ்டடியில எடுத்தீங்கன்னா அது பேர் ரிமாண்ட். ஓகே, இது என்ன ஆர்டர் ஆஃப் ரிமாண்ட் சிவில்ல? மறுபடியும் ரிமாண்ட் பேக் பண்ணி வேற ஏதாவது ஃபர்தர் எவிடன்ஸ் விடணும்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வச்சு கன்சிடர் பண்ணணும். எஸ், ரிமாண்டிங் த கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க ஆளை ரிமாண்ட் பண்றது இல்ல. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹையர் கோர்ட் அதுக்கு கீழே இருக்க லோவர் கோர்ட்டுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கோர்ட்டுக்கு ரீட்ரையலுக்கு அனுப்புவாங்க தெரியுமா சில டைம் கேசஸ். அதே மாதிரி ஃபர்தர் டிஸ்போசலுக்கு அனுப்புவாங்க. ரெஃபரன்ஸ்க்கு ஹைகோர்ட் போயிட்டா ஹைகோர்ட்ல இருந்து அந்த அந்த என்ன கொஸ்டினோ அந்த கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டினோ அதை டிசைட் பண்ணிட்டு ஃபுல் கேஸையும் டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. எந்த கோர்ட்ல இருந்து வந்துச்சோ அந்த திருப்பி அந்த லோவர் கோர்ட்டுக்கு அமுச்சு வைப்பாங்க. ஓகேங்களா? சோ இன்ஃபீரியர் கோர்ட் அமுச்சு வைப்பாங்க. அப்படி அமுச்சு வைக்கிறதுக்கு பேர் என்னது? ரிமாண்டிங் த கேஸ். அதுக்கு பேரு ரிமாண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி அனுப்புவாங்க. சோ ஆர்டர் ஃபார் ரிமாண்ட் இஸ் an ஆர்டர் அண்ட் நாட் டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டர் கிராண்டிங் இன்ட்ரீம் ரிலீஃப், அதெல்லாம் நம்ம ஆர்டர்னு தான் சொல்லுவோம். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம அப்பீல் போவோமா? அதெல்லாம் அப்பீலபிள் ஆர்டரா? அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஆர்டர் ஃபார் ரெஃப்யூசிங் ஸ்டே. ஸ்டே கேட்டிருக்கீங்க, அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. 151ல போடுவோம்ல, 151ல போடுவோம் போட மாட்டோமா? Yes, ma'am. விட்டு போய் போடுவோம் மேம். எஸ். சோ அந்த 151 ரொம்ப முக்கியம், நம்ம பார்க்க போறோம். அதுக்கு கீழே நம்ம அத ஸ்டே கேட்டு ஸ்டே வந்து ஆர்டர் ரெஃப்யூசிங் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே என்னது? ஆர்டர் தான், டிகிரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ரைட் டு சூ, சின்ன சின்ன விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம் எல்லாமே வந்து ஆர்டர் தான், டிகிரி கிடையாது அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிகிரி அண்ட் ஆர்டர்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே டிகிரி ஒரு பிளேட்ல தான் வரும். எப்பயுமே ஒரு சூட்ல தான் டிகிரி வரும். ஓகேங்களா? சோ அந்த சூட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? பை பிரசன்டிங் த பிளேட். சோ டிகிரி இஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த சூட். அந்த சூட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? பை பிரசன்டிங் த பிளேட். ஆனா ஆர்டருக்கு பிளேட் தேவையா? பிளேன்ட்லயும் ஆர்டர் போடலாம், பெட்டிஷன்லயும் ஆர்டர் போடலாம், அப்ளிகேஷன்லயும் ஆர்டர் போடலாம். ஓகேங்களா? இப்ப ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், அதுல டிகிரி பாஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு சூட்ல இருந்து தான் டிகிரி வரும் மேக்சிமம். அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? பிளெயின்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஆர்டர் வந்து ஒரு பிளெயின்ட்டா இருக்கலாம், பெட்டிஷனா இருக்கலாம், அப்ளிகேஷனா இருக்கலாம், எதுல வேணாலும் வரும். நெக்ஸ்ட், டிகிரி வில் கன்க்ளூசிவ்லி டிட்டர்மின் த ரைட் ஆஃப் த பார்ட்டி. ஓகேங்களா? ஆனா ஆர்டர்ஸ் வந்து கன்க்ளூசிவ்லி மே டிட்டர்மைன் கன்க்ளூசிவ்லி ஆர் மே நாட் டிட்டர்மைன் கன்க்ளூசிவ்லி. அதனாலதான் அது இன்ட்ரீம் ஆர்டர். ஓகேங்களா? சோ கன்க்ளூசிவா ஒரு விஷயத்த சொல்லாம இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரிலிமினரி டிகிரின்ற கான்செப்ட் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிரிலிமினரி ஆர்டர்னு பாஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம நிறைய இடத்துல பிரிலிமினரி ஆர்டர் பாத்திருக்கோமா இல்லையா? சொல்லிருக்காங்களா இல்லையா பிரிலிமினரி ஆர்டர்னு? இந்த ஐஏல ஆட் போடுற இன்ட்ரீம் ஆர்டர் ஆர்டர்லாம் அப்படி எடுத்துக்க பிரிலிமினரி ஆர்டர், மாட்டாங்க. பிரிலிமினரி ஆர்டர்னும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? நம்ம பேச்சு வாக்குல சொல்லுவோம், ஆனா அது ஆர்டர் நம்ம தான். ஆட் இன்டரிம் ஆர்டர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை அப்படி வச்சுக்கலாமா? ஆட் இன்ட்ரீம் ஆர்டர் இருக்கு, ஆனா அது பிரிலிமினரி ஆர்டர் இல்ல. சோ அந்த வார்த்தை பிரிலிமினரி ஆர்டர்ங்கிறது சுப்ரீம் கோர்ட்டே யூஸ் பண்ணாலும் அது மிஸ்நாமர். ஓகேங்களா? அப்படி கூப்பிடக்கூடாது, ஆனா கூப்பிடுறாங்க, அப்படி ஒரு விஷயம். சோ பிரிலிமினரி டிகிரின்னு ஒரு விஷயம் இருக்கு, ஆனா பிரிலிமினரி ஆர்டர்னு ஒரு விஷயம் கிடையாது. ஜஸ்ட் அது ஆர்டர், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆட் இன்ட்ரீம் ஆர்டராக இருக்கலாம், ஆனா அது பிரிலிமினரி ஆர்டர்னு பேரு கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி டிகிரி இஸ் அப்பீலபிள் unless and until specifically பார் பண்ணாத வரைக்கும் 96 படி every degree is applicable. ஓகேங்களா? ஆனா every order is not applicable. ஸ்பெசிபிக்கா சொல்லணும். அண்டர் செக்ஷன் 104 ஆர்டர் 43 ரூல் 1ல இருந்து நம்ம எப்படி சொல்லணும்? இந்த ஆர்டர்லாம் அப்பீலபிள் பா அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொன்ன ஆர்டர்ஸ் மட்டும்தான் அப்பீலபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட், டிகிரிய பாஸ் பண்ணும் போது அட்ஜுடிகேஷன் இருக்கும். என்னடா அந்த எதை காணுமேன்னு பார்த்தா, அதனால நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நானுமே இதுல ஆட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். சோ டிகிரில என்ன மெயினா இருக்கு? அட்ஜுடிகேஷன் இஸ் த மெயின் திங். அட்ஜுடிகேட் பண்ணுவாங்க, ஆனா ஆர்டர்ல அட்ஜுடிகேஷன் இருக்காது.
மேக்சிமம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அந்த விஷயத்த நோட் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி கிடைச்சிருக்குப்பா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்பீல் போகும். அப்பீல் போகுமா? அதுக்கப்புறம் செகண்ட் அப்பீல் போக முடியுமா? எஸ், சர்டன் கிரவுண்ட்ஸ்ல நம்ம செகண்ட் அப்பீல் போக முடியும். டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஆர்டர்ஸ் இருக்கு. சரி, அது ஆர்டர்ஸ் இந்த செக்ஷன் இந்த ஆர்டர்ல அப்பீலபிள்னே வச்சுக்கோ. ஒரு ஆர்டர் இருக்கு, இந்த செக்ஷன்ல அது அப்பீலபிள். சோ நாம அப்பீல் போயிட்டோம். இந்த அப்பீல்ல இருந்து செகண்ட் அப்பீல் ஆர்டருக்கு உண்டா? there is no provision. Do we have a second appeal for orders? No, இல்ல We do இல்ல not have. Yes, we don't have second appeal for orders. So இந்த விஷயத்தெல்லாம் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஆர்டரை என்ன செக்ஷன்ல டிஃபைன் பண்றோம்? 2 clause 14. 14. ஓகேங்களா, 2 clause 14. லாஸ்டா நான் உங்களுக்கு செக்ஷன் ரிவைஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு கான்செப்ட் என்னன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சக்சஷன் சர்டிபிகேட்னு ஒண்ணு கொடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா? சக்சஷன் சர்டிபிகேட்னு அது வந்து ஆர்டரா டிகிரியா? ரெண்டுமே இல்ல மேம் ரெண்டுமே இல்ல மேம். வெரி குட். அப்ப அது என்ன சர்டிபிகேட்? அவ்வளவுதான். அது டிகிரியும் கிடையாது, ஆர்டரும் கிடையாது. ஏன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டனா, இத ப்ரீவியஸ் இயர் வேற ஸ்டேட்ல எம்சிக்யூவா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அதனால கொண்டு வந்திருந்தேன்.